ஸோ ஃபாதர்ஸ் டேக்காக கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருக்கோம். சரி முதல்ல ஏறுவோம். அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனா அப்பாவும் கிறிஷும் வந்து மேட்சிங்ல இருக்காங்க. ப்ளூ கலர். ஆனால வந்துட்டு நான் சொன்னேன் 2 பேரும் மேட்சிங். நீங்க வந்து காண்டாயிட்டு அப்பா பூச்சி திட்டிட்டு இருக்காங்க. அவர் கண்ணாடி கொடுக்குறாரு. ஆமா, ஆனா அவனுக்கு கண்ணாடி பிடிக்காது தெரியுமா உனக்கு? என்ன கிளாஸா இருந்தாலும் தலைவர் கேட்டு பாரு அவங்க கிட்ட. எல்லாருமே வந்துட்டு இந்த சாஸ்வதா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இது ஆக்சுவலா ஏதோ உடுப்பி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஆத்தென்டிக் உடுப்பி ஃபிளேவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இது நாங்க ரொம்ப நாளா வந்து போய் இந்த சைடு போகும்போது 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தேன். பார்க்கும்போதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சேன். இரு, அம்மா அதுக்கு பணம் கொடுத்துட்டு வராங்க. வா வா, அம்மா வந்து கேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. வரட்டும். அப்பாவுக்கு வந்துட்டு சூப்பரா ட்ரீட் கொடுப்போம். நம்ம இங்க கால் பண்ணி கேட்டோம் கியூ இருக்குமான்னு. வாக்கின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ வந்தாச்சு, வாங்க போலாமா? வாப்பா. தேங்க்யூ ஆச்சு. நாங்கெல்லாம் சூப்பரா ஆனி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். அப்பாவுக்கு மெசேஜ் நல்லா இருக்குங்க. இந்த ஆம்பியன்ஸ்லாம் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இது நைட் டைம் பாக்குறதுக்கு இன்னும் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏதோ மேங்கோ ஃபீஸ்டாமே மெனு ஆக்சுவலி நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாஷாவும் இருக்கு. அங்க ஏதோ மேங்கோ ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு சூப்பரா ஏதோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஓ, அப்ப இங்க பாருப்பா மேங்கோ ஃபீஸ்டாப்பா. சோ மேங்கோ கேக் அது இதுன்னு. ஆமாமா, டெசர்ட்ஸ் தான். எனக்கு லஞ்ச் நான் சொல்றேன். ஓகே, எங்க இருக்கு லஞ்ச்? ஸ்பெஷல் லஞ்ச். ஓகே, அப்பாக்கு வந்து லஞ்ச். உனக்கு? எனக்கு பென்னே தோசை இருக்கா? இதோ இங்க இதுதான் 12 to 5 இதுல இருந்து பார்த்தேன். அதுல இது இல்ல. தோசை வந்து எவ்ரி டைம் அவைலபிள் போல இருக்கு. அதுல வந்து கீ பிளைன் தோசை, அது ரிஷ்க்கு வந்து கீ பிளைன் தோசைவா. நாங்க வந்துட்டு ஒரு பென்னே பொடி தோசை வாங்க போறோம். அப்புறம் அம்மா நீமா வாட் இஸ் யாஸ்? சாஸ்வதா ஸ்பெஷல் லஞ்ச். ஃபர்ஸ்ட் எனக்கு உனக்கு ஸ்பெஷல் லஞ்ச் என்ன கொடுக்குறாங்கன்றத நான் பார்க்கணும். ரைஸ் காம்போ 1 காம்போ 2ல வந்து மிக்சட் ரைஸ் இருக்கும். அது இந்த சாம்பார், பிசிபேளை பாத்து, கர்ட் ரைஸ், அப்புறம் கோகனட் ரைஸ் அந்த மாதிரி. அதில் வந்து என்ன ஸ்பெஷல் லஞ்சில் என்ன இருக்கும்னாக்க எய்தர் குலோப் ஜாமுன் இருக்கும், அப்படி இல்லைன்னா பாதாம் அல்வா இருக்கும். ப்ளஸ் அந்த வழக்கம் போல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரசம், பொரியல், கூட்டு, வடை எல்லாம் இருக்கும். வடை இருக்காது, பார்க்க வந்ததான் தெரியும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வரும். நான் 1 year முன்னாடி வந்திருக்கேன். இங்கே இல்லை நந்தனத்தில் ஒன்று இருந்தது. அப்போ இதே அதனுடைய பிரான்ச். அது சின்னது, அது வந்து சின்னது. இது கொஞ்சம் பெருசா இங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி அழகா இருக்க மாதிரி இருக்கு, பாஷா இருக்க மாதிரி இருக்கு. அந்த சைடுல ரெண்டாவது கொஞ்சம் சாம்பார்லாம் கொஞ்சம் மைசூர் கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். தோசை இல்ல பெங்களூர் ஸ்டைல்ல, அதனால அது பார்க்கணும். உடுப்பி உடுப்பின்னு போட்டிருக்கோம். நாங்க வந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ தட் இங்க வந்து வேடிக்கை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃப்ரைடே ஆனா இங்க பயங்கர கூட்டமா இருக்கும். அங்க ப்ரேயர் ஹால் இருக்குல்லங்க, அதனால பயங்கர கூட்டமா இருக்கும். சரி வரட்டும். அவங்க வந்த உடனே நம்ம வந்துட்டு வந்த உடனே வந்து இது எடுக்க வந்தாங்க, ஆர்டர் எடுக்க வந்தாங்க. நாங்க அப்ப யோசிக்க கூட இல்லை. அதனால அவர் அங்க போயிட்டாரு. வரட்டும், எடுக்கலாம்னு சும்மா பாக்குறேன். ஸோ இங்க வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா மேங்கோ ஃபீஸ்டுக்கு வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கேக்கே வாங்கியிருக்க வேண்டாம் போல இருக்குடா. இங்கேயே பயங்கரமா இருக்கு. என்ன உனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இதுதான். வெண்ணிலா பனகோட்டாவா இதுவா, இல்லைன்னா ஃபலூடா ட்ரை பண்றீங்களா? ஃபலூடாவா? சரி ஓகே, 2 பேருமே ஃபலூடா சொல்லிட்டாங்க. இதை நான் பண்றது எதுவுமே வந்து பெய்ட் ப்ரமோஷனோ இல்ல ஃப்ரீ லஞ்சோ இல்லைங்க. ஏன் சொந்த காசை வச்சு நான் ரிவ்யூ தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன் கேஸஸ்க்கு சொல்றேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன். இப்போதைக்கு வரைக்கும் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இங்க வந்த உடனே ஹேண்ட் வாஷ் இருக்கு. பண்ணுவோம். இப்போ வந்து அப்பாக்கு சூப்பரான தாலி வந்தாச்சு. அதாவது ஸ்பெஷல் லஞ்ச். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ், என்ன ஸ்பெஷல் வந்து ராகி. அது வந்து ராகி, அதாவது ராகி உருண்டைன்னுவாங்களா அது மாதிரி. பட் இது ஸ்வீட்டா காரமானு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 year ஆயிடுச்சு சாப்பிட்டு. இது வந்து குலோப் ஜாமுன் நினைச்சுக்காதீங்கன்னா. குலோப் ஜாமுன் தான் நினைச்சேன். ஸ்வீட்லாம் இல்லை. ராகி அந்த கேப்பக்களின்னு ஜெயிலில் கொடுப்பாங்களா தான். ராகி களி உருண்டை. அப்புறம் இது வந்து ஒரு சட்னி மாதிரி வச்சிருக்காங்க, தயிர், அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார். ஐ டோன்ட் நோ இது என்ன சாதம் தெரியல.
இது என்ன அன்லிமிட்டட் பிரியாணி. பிரியாணி இது வந்து ஸ்வீட், இது கேசரி ஸ்வீட்டு, இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம், கேர்டு, இந்த ராகி உருண்டை, பருப்பு தொகையல். அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அணிக்குட்டிக்கு வந்துட்டு சூப்பரான கேர்ட் வடை வந்துச்சு. ஓ வா, என்னுடைய பென்னே தோசை இதுக்கு தான் நான் வந்துட்டு வந்தனே. இது வந்து பென்னே பொடி தோசை. ஓ பட்டர் போட்டிருக்காங்க. பட்டர்லாம் போட்டிருக்காங்க கைஸ். ஓ வா சூப்பர். பயங்கர கிறிஸ்புங்க. இங்க பாருங்க, கிறிஸ்பு வந்து நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஈ ப்ராப்ளம் மட்டும் இருக்கிறது. ஸோ அது இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸ்வீட் பிடிக்கும். உனக்கு பிடிக்கும் மேடம்? ஸ்வீட் ஸ்பூன் எடுத்துக்கோமா? கேசரி செம்ம சூப்பரா இருக்கு. ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பைசியாவே இல்ல. எனக்கு கேசரி வேண்டாம். வெயிட் பண்ண, நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஸ்பைசியாவே இல்ல, ஆனா கிறிஸ்பு பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சட்னியும் சூப்பரு. சாம்பார் தித்திப்பா இருக்கு. நீங்க ஆத்தென்டிக் தமிழ்நாடு சாம்பார் எதிர்பார்க்க முடியாது, ஆனா தித்திப்பா இருக்கு. ஆனா தோசை லிட்டரலி ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. கார சட்னியும் நல்லா இருக்கு. ஆனியன் போட்ட கார சட்னி. இன்னொன்னு கூட சாப்பிடலாம், நல்லாவே இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. பட்டர் டாக்கண்ணா, திஸ் இஸ் பட்டர். பட்டர் போட்டிருக்காங்க. ஃபுட்டு தான் முக்கியம். இது பிரியாணி கிடையாதுங்க, தக்காளி சாதம். அப்பாடா, இந்த தக்காளி சாதம் செம்ம காரம். தக்காளி சாதம்ப்பா செம்ம காரம். ஆமா ஆமா. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா கிருஷிக்கு வந்து இது வந்துருச்சு, கீ தோசை. கீ தோசை என்ன இவ்வளவு தடியா இருக்கு? நான் பிளெயினா அதுக்கு நீ இதே வாங்கிட்டு இருக்கலாம்டா, பென்னே தோசாவே வாங்கிட்டு இருக்கலாம். எனக்கும் தெரியாது. வேண்டாம்னா பாதி வச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க வந்து கீ தோசை மட்டும் வாங்கிடாதீங்க, நல்லா தடியா வரும். சோ பென்னே தோசைனா தான் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். என்கிட்ட கேட்டு எனக்கே டவுட் வந்துருச்சு, தோசை வந்துட்டு தடியா இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த மாதிரிதான் வரும், தடியா தான் இருக்கும். இங்க வந்துட்டு நம்ம வந்து அப்பாவுடைய கேசரியும் ட்ரை பண்ணலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ. கேசரி நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. ரசம் இல்ல, சாம்பார். ஸோ யா, கேசரி நல்லா தான் இருக்கு. ஆனா தக்காளி சாதம் மட்டும் சம்மக்காரங்க, சமக்காரம். ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டு கீ தோசை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட், கீ தோசை வந்து இதுவா இல்லைன்னு. தட்ஸ் ஓகே. ஆனா வந்து கிறிஸ்பா தான் இருக்கு. நார்மலா நம்ம வீட்ல போடுற மாதிரி இருக்கு. சூப்பர்ங்க. இப்ப வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன சாப்பிடலான் இருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபலூடா தான். நம்மளுடைய ரசமலாய் கேக். அப்பா வந்து இந்த ரசமலாய் கேக் வாங்கியிருக்காங்க. ஓ வா, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்துட்டு மேங்கோ மஸ்தானின்னு சொல்லிட்டு, இங்க ஃபலூடா இல்லையா, அதனால மேங்கோ மஸ்தானின்னு இருக்கான். அதை நாங்க ஆர்டர் பண்ணோம். அப்பாக்கு சுகர் எங்களுக்காக வந்துட்டு கொஞ்சம் தான் பாக்கணும். ஆமா அப்படிதான் சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாப்போமா? நல்லா நல்லா இருக்கு. அப்பாக்கு வந்ததுன்னு தவிர நாங்க தான் முதல்ல ட்ரை பண்ணோம், கொதறி வச்சுட்டோம். கடைசியா தான் அப்பாக்கு கொடுத்தோம். மேக்ஸிமம் கொதறினா கூட எனக்கு நல்லது தானே, கண்ட்ரோல் பண்ணலாம். சுகர் கண்ட்ரோல் பண்ணான்றாரு. எப்படிப்பா இருக்கு? ஆக்சுவலி கேக் மாதிரிலாம் இல்லல்ல, நார்மலா ஸ்வீட் மாதிரி தான் இருக்கு. கேக் மாதிரி இல்ல, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. நல்லா ரபடி, அந்த ரசமலாய், அந்த இது ரசமலாய் தான் அந்த இது மாதிரி. ஆமா, நட்ஸ், பாதாம் அதெல்லாம் நல்லா போட்டுருப்பாங்க. சரி, நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். 2 மஸ்தானியும் ஆட் பண்ணிருக்கோம், பார்க்கலாம். பாருங்க, நல்லா இதுதான் பாதாம் தான் நிறைய போட்டிருக்காங்க. பரவாயில்ல. ஓ, அங்க மெல்லிசா ஒரு ஷார்ட் கேக் மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் ஷார்ட் கேக் மாதிரி.
மெல்லிசு ஒரு ஷார்ட் கேக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பர். பக்கம் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நம்மளுடைய ஐஸ்கிரீம் வெயிட்டிங். அதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு, கொஞ்சம் சாப்பிட்டாலும் திகட்டிடுறது. ஆமா அது கரெக்ட். சுகர் அதிகம். இது ரெடி ஆயிட்டு இருக்கு, வருது எங்களுடைய. தேங்க்யூ. மேங்கோ மஸ்தானி வந்துடுச்சு. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பயந்ததே வந்து எசன்ஸ் எல்லாம் போடுவாங்களான்னு சொல்லிட்டு எசன்ஸ் கிசன்ஸ் எதுவுமே போடல. ஃபுல்லா வந்து மேங்கோ பல்ப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸோ இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் மேல டாப் பண்ணிருக்காங்க. மேங்கோ ஐஸ்கிரீமா, மேங்கோ கட் ஃப்ரூட்ஸா, சூப்பரா தான் இருக்கு. அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணிருக்கோம். கிறிஸ்பிஷ் சாப்பிடு, அது ஒழுகுது. ஏயா சாப்பிட்டு சாப்பிடு. எப்படி விஷயம் இருக்கு? என்னடா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஓகே. இவன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது, ஆனா வந்துட்டு ஓகேன்றா. இவன் எது சாப்பிட்டாலும் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. இங்க ஒரு பெரிய கலவரமா போயிட்டு இருக்கு. நாங்க வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து டிசெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துல ஐஸ்கிரீம் டிசெக்ஷன் முடிஞ்சிரும், நாங்க அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். எப்படி இருக்கா நீ? குட். நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர். ஓகே, நம்ம ஒரு வாய் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். பயங்கரமா இருக்குல்ல. இது ஃபலூடா கிடையாது ஆக்சுவலி. இது ஃபலூடா கிடையாது. மேங்கோ சீசன்னால நமக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. மேங்கோ ஐஸ்கிரீம் அண்ட் மேங்கோ பல்ப் எல்லாமே சேர்ந்து கலந்து சாப்பிட்றதுக்கு பயங்கரமா இருக்கு. நல்லா வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் கரெக்டா? மாம்பழம், ஒரு நிமிஷம். வெண்ணிலா ஐஸ்கிரீம், மாம்பழம் ஸ்குவாஷ் பண்ணிட்டு அந்த இது பண்ணியிருக்கான். கூட டூட்டி ஃப்ரூட்டி போட்டான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது பல்ப்பு மட்டும் சொல்லிட்டாங்க. முதல்ல பல்ப்பு, அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீமு, அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு இது பண்ணியிருக்கான் டெக்கரேஷன். ஆனால் இதை விட நான் சாப்பிட்டது பெட்டராக இருந்தது. ரசமலாய் கேக்கு, அதில் நட்ஸு நிறைய இருந்தது. அவ்வளோதான். எனக்கு ஆனா வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐஸ்கிரீம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நீ என் குழந்தை இல்லை, அதெல்லாம் உனக்கு பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். நீங்க கிளம்ப போறீங்களா அப்படின்னீங்களா? இல்ல, இந்த ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 2 தானே வாங்கணும், 10 அடி மட்டும் தான் பாதி வச்சான். கிறிஷ் வந்து ஃபுல்லா சாப்பிட்டான். எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டு இன்னொன்னு வாங்க போறேன். வாங்கிட்டேன். அதுதான் வருது. அவங்க வாங்கினாங்களா, அது எனக்கு நினைச்சு நான் எனக்கு வரப்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அது யாருக்கும் போயிடுச்சு. அப்பா வர கலைக்கிறாரு, உனக்கு இல்ல அப்படின்னு. என்னுடைய மேங்கோ மஸ்தானி வந்தாச்சு. இப்பதான் நீ சாப்பிட்ட போடா. பயங்கரமா இருக்கு. இல்ல இது உரியல முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இரு இங்க பாருங்க, ஒழுக ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி. எடுத்துக்கிட்டியாடா? பயங்கரமா இருக்கு. யாருமே இல்ல, நான் மட்டும் சாப்பிடுறேன். இன்னும் நாங்க கேக்கே வெட்டலங்க. செமையா இருக்கு ஆக்சுவலி. நாங்க ஃபர்ஸ்ட் 2 வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊருக்கு போனா இந்த மாதிரி சாப்பிட முடியாது. சதீஷ் அதுதான் சொல்லுவேன், நல்லா சாப்பிட்டு வந்துருங்கடான்னாரு. அதுதான் எனக்கு காதுல ஒழிச்சுது. சரி நல்லா சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நல்லா. ஏன்னா நெக்ஸ்ட் நாங்க இந்த ரெஸ்டாரண்ட் வர மாட்டோம், வேற ரெஸ்டாரண்ட் தான் போவோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல. இதுல ஜவல்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. இல்ல அது பபுள். சப்ஜா இதெல்லாம் போடல. நம்ம ஒரு நாள் ஃபலூடா கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். இது மேங்கோ இதுதான். இது ஃபலூடா கிடையவே கிடையாது. இப்ப ஃபலூடாவும் இங்க இல்லையா, இந்த மேங்கோ இது இருக்கனால. ட்ரை பண்றியா? பரவாயில்ல, எடுத்துக்கோ. எந்துதாங்க இது. என்னால சாப்பிட முடியல, பாதி தான் சாப்பிட்டேன். அதனால மீதி அம்மா சாப்பிடுறாங்க பாவம்.
ஸோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயங்கர நம்ம வந்து தோசை வேற சாப்பிட்றோம்ல, ஸோ பயங்கர ஹெவி ஆயிடுச்சு. சரி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அம்மா சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்மளுடைய ரெசிப்ட் கேட்போம் எவ்வளோ பில் ஆச்சுன்ட்டு பார்ப்போமா. ரெசிப்ட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா லஞ்சு ஸ்பெஷல் கீ பிளெயின் தோசை, கர்ட் வெண்ணெய்கார தோசை, நம்ம மேங்கோ மஸ்தானி. அம்மா பில்லு ஏன் தெரியுமா அதிகமாச்சு சொல்லுங்க எல்லாரும். மேங்கோ மஸ்தானி மட்டும் நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் சொல்லுங்க. 645. 3 இல்ல, அதுலதான் அதிகமா இருக்குது. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 1826. கேக்கு வந்தாச்சு. ஆமாப்பா. ஐ மீன் கேக்கு எடுத்து நம்ம வெட்டுறதுக்கு நாங்க பெர்மிட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெர்மிஷன் கேட்டாச்சு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு கிராண்ட்பா. தேங்க் யூ மை டாட்டர். இல்லடா குடுறா, கிராண்ட்பா குடுறா, நல்லா குடு. அப்ப இத ஒரு வாய் நான் உனக்கு கூட்டுட்டாப்பா. பிளாக் ஃபாரஸ்ட் நிறைய வேணும். எனக்கு கூட்டுறியா? எனக்கு கூட்டுறியாப்பா? To my sweet daughter. அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா வந்து இப்போ நம்ம வந்து இது கிளம்ப போறோம். பீச் 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 ஓகே தானேப்பா? பீச்சா? ஓகே. இதான் சொல்லிட்டேனே நீ உன்னோட இஷ்டம்னு. அப்பா வயசுன்னு போகணும் பார்த்தா அவருக்கு பீச் எல்லாம் இஷ்டம் இல்ல. இல்ல நான் ஒர்க் பண்ணது சென்னை போட்டு ஹார்பர். டெய்லி பீச்சை பார்த்துன்னு முடிஞ்சிச்சு. இந்த அப்பாவும் விஷயம் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு கேபுக்கு வெயிட்டிங் இங்க. சரியா? ஓகே, கார் வந்தாச்சு. இதுக்கெல்லாம் போகணுமா நீங்க? இது பசுமாடு வேணும். மட்டும் பசுமாடு வந்து மெரினா போட்டுருக்கான் பாரு. மெரினா பீச். எல்லாம் வந்து பீச் வாசனை வருதா கைஸ்? எல்லாரும் வந்துட்டு பீச் வந்தாச்சு. அம்மா வந்து நடக்க முடியாது, அதனால அம்மா வந்து ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பகி ரைடு இருக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு. ஆனா பகி ரைடு இஸ் அவைலபிள் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தானா. சாட்டர்டே சண்டே வந்து கூட்டத்தினால அவர் ஓட்ட மாட்டாராமா. வெயிட் பண்றாரு ஆனா வந்து ஓட்ட மாட்டாரு. ஸோ அந்த பகிலேயே அம்மா உட்கார வச்சுட்டு வந்துட்டு இங்க ஃபுல்லா வந்து ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கு. வா கமான் நீ லெட்ஸ் கோ. ஸோ கரும்பு ஜூஸ்ல இருந்து எல்லாமே விற்கிறாங்க. பக்கா பீச். சமோசா பானிபூரி எல்லாம் ரெடியா இருக்க. நீ பாத்தீங்கன்னா சமோசா பானிபூரி அது இதுன்னு சும்மா வந்துட்டு இப்பதான் நிஷ்கோ வந்து ஒரு பீச் வந்து எஃபெக்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு இது பண்ண வேண்டியதுதான். எங்களை வந்துட்டு அந்த குதிரைக்கு கேட்டாங்க, ஆனே பயந்துட்டு இங்க இருந்து கதற ஆரம்பிச்சேன். நானே வந்து மெரினா பீச் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. பெசன்ட் நகர் தான் நான் யூஸ்வலா போவேனா. சோ எனக்கே டிஃபரெண்டா இருக்கு. இல்ல எனக்கே டிஃபரெண்டா இருக்குப்பா. நானுமே பெசன்ட் நகர் தான் அடிக்கடி போவேன். மெரினா போனதே இல்ல. அப்பலாம் ஆபீஸ்ல இருந்தா பீச் பாப்பேன். அப்ப சொல்றது ஆபீஸ்ல வண்டில அங்க சறுக்கு மரம்லாம் இருக்கு. என்னதுடா? யாரோ அத கீழே தெரியாம போட்டுட்டாங்களாம். 400 மீட்டர்ஸ் நான் இருக்கோம். 400 மீட்டர்ஸ்ல 400 மீட்டர்ஸ் போட்டுறாங்கப்பா. யா பசங்க வந்து நடந்து கொண்டுட்டே இருக்கோம். யா ஆமா, இது வெயில் பரவாயில்ல. இப்பதான் லைட்டா திருப்பி ஆரம்பிக்குது. ஆக்சுவலி டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மணி ஆகுது. காட்டணும் அது இதுன்னு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக களை கட்டுது. சண்டே ஈவினிங் வந்திருக்கோம். ஆக்சுவலாக சண்டே 3 மணிக்கு இப்போ மணி.
இங்க ஏரோப்ளேன் போறது அழகா இருக்குது. யா ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுது இங்க இருந்து பாக்குறதுக்கு. உட்காரியா? நோ. ஓகே ஓகே. நடந்துட்டு இருக்கோம், இன்னும் நடந்துட்டு இருக்கோம். எவ்வளவு நேரமா நடக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. அந்த சைடுக்கா போனாக்கா வந்து லைக் மூவிஸ், டிஜே இதெல்லாம் பண்ணுவாங்களாமா. இதுதான் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, வாட்ச் டவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. போய் பாக்குறீங்களாடா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப யாருமே இல்லை. அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனா யாருமே இல்லை. பார்ட் ஆஃப் ஓஷன் இஸ் டேஞ்சரஸ். யா ஸ்விம்மிங் போக கூடாது. காலை வரைக்கும் நான் நினைச்சிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான். இல்ல பிகாஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ அங்க வந்து கார்ன் சுடுறாங்க. அதான் அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சுட சுட கார்ன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதான் மேல விழுந்துட்டு போய் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா அந்த இது ஒரு பக்கெட் வச்சுட்டு அழகா பண்றாங்க. சூப்பர். வந்தாச்சு. இத்தனைக்கும் 3 மணி ஆகுது. 3:45. இதுக்கே பாத்தீங்கன்னா லைக் கூட்டமே இல்லை. ஐ மீன் சாரி, கூட்டம் பயங்கரமா இருக்கு. இடமே இல்லாத அளவுக்கு இருக்கு. பீப்புள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் ஈவினிங் ஆக பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. தேர் இஸ் ஸ்பேஸ் அங்கெல்லாம் இருக்கு. டீப் பார்க்லாம் போகவே இல்லை. ஷூ இங்க வச்சிடலாம். கிராண்ட் பண்ணிக்கு பாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ நாங்க 3 பேரும் மட்டும் போகலான்னு இருக்கோம். அப்பா வந்துட்டு அங்க உட்காந்துக்க போறாரு பேக்கோட. அங்க கைண்டிக்கிட்டாங்க. அப்பா வந்து இங்க கைண்டிட்டாரு. இது வரைக்கும் வருதுடா தண்ணி. வாங்க. ஐயோ அந்த பையனடா கீழே விழுந்துட்டான் போல இருக்குடா. புல்லு வெட்டு இல்ல. வாங்க ஹோல்ட் பண்ணிட்டு நில்லுங்க 2 பேரும். இரு என்னோட நம்மளாம் பண்ண போறது. Don't even think about it. Don't even think about it. Come here. What if you just like, ஸோ நாங்கள் வந்துட்டு சூப்பராக ரொம்ப நேரம் இங்கே ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பசங்களுக்கான துப்பாக்கி சூடு, அதாவது அங்கே வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, பலூன் வச்சுருப்பாங்க. ஸோ துப்பாக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஷூட்டிங் இது பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப இதை ஆசைப்பட்டேன் பசங்க பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஞாபகமாக ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும். நினைக்கும் போது ட்ரிப்பு இல்லை இந்த பீச் ட்ரிப்பை நினைக்கும் போது. ஸோ நல்லா பீச்சில் வேற குளிச்சிட்டாங்களா, அவ்வளோதான். இது வந்துட்டு ஐ திங்க் 10 சுடுறது வந்து 50 ரூபா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ கிறிஷ் ஒரு ரவுண்டும் அப்புறம் அணி ஒரு ரவுண்டும் பண்ணால் அதை நாங்கள் வந்து எப்படி விளையாடிட்டு வந்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இவனுங்க பலூன் சொல்லிடுவானுங்க. நான் அப்படியே சுட்டால் ரேண்டமாக சுடக்கூடாதுல்ல, கலர் வந்து சொல்லிவிட்டு மேலே இருக்குது செகண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் ஒத்துப்பேன், இல்லைனா சும்மாவே அப்படியே ஃப்ளூக்கில் பட்டுச்சு அப்படின்னேன். ஒன்று அவங்க சொன்ன கலரில் வந்துச்சு, ஒன்று வரலன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இருந்தது. ஸோ அப்பா தான் கலாச்சாரம், ஃப்ளூக் தான். நான் தான் சொன்னேன், இல்லைப்பா அந்த இது தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து சும்மாவே அந்த கன் வச்சுட்டு லைக் போஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அதான்
தான் இவர் சொன்னார், இந்த மாதிரி நிறைய வந்துருவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், லைக் இந்த மாதிரி ரெண்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதுவும் தப்பு தானே, அது சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்சது நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேற என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நடந்து போய் பார்க்கலாம் பீச்சில். கன்னு இது அதுன்னு சொல்லி நல்லா இருந்ததாடா. கன்னு எப்படி இருந்தது உனக்கு? நல்லா வந்து இருட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி செம்மையா இருட்டின்னு இருக்குல்லப்பா, நல்லா இருட்டின்னு இருக்குப்பா. என்ன சில்லுன்னு காற்று வந்தால் தான் வரும். ஓகே, காற்று சூடாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லையா? ஆமாம், சூடாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நல்ல வெதர் சூப்பராகிடுச்சு, வெயில் வந்து சுத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்துட்டு அப்பா வந்து போயிட்டு அங்கே ஒருத்தர் காந்தி தாத்தா மாதிரி ஃபுல்லாக சில்வர் கலரில் போட்டுட்டு இருக்காரு. அவர் பார்க்கவே பாவமாக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பணம் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சீரியஸ்லி இப்போ தான் குழந்தைங்க கிட்ட சொன்னேன், நம்மலாம் வாழ்க்கையிலலாம் எவ்வளோ லக்கி அப்படின்னு. அப்பா தான் சொன்னார், நல்லா படித்து இவங்க லைஃப் எல்லாம் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு லீடர் ஆகணும் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே தேங்க்யூ. இந்தாங்க சார். தேங்க்யூ. பாய் 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 பாய். இங்க பாருங்களேன், கடை நிறைய வந்துருச்சுடா, எக்கச்சக்க கடை. ஏய், கிராண்ட்பாவோட அப்பாடா, அப்பா அம்மாலாம் ஏன் அங்க இருக்கிறாங்க, ஏன் இங்க பீச்ல வராங்க? அவங்களும் உங்களோட பாதுகாப்பா இங்க வந்துருக்காங்க பீச்சுக்கு. ஐயோ, இதெல்லாம் நம்ம சொந்தக்கார கூட்டம் அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு இருக்காரு. எல்லாம் நான்வெஜ்ஜா சாப்பிடுறாங்களே இந்த பீச்ல வந்து. அதுக்கு அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறேன். அப்பா வந்தாச்சு. உண்மையிலேயே லாங்கஸ்ட் பீச் தான். இப்போ வந்து கிளம்பி அம்மாவை போய் வேற குளிக்கணும். அம்மா அந்த கார்னர்ல இருக்க அந்த இதுல உட்காந்துட்டு இருக்கா. போய் அம்மா கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஐ திங்க் நம்ம வந்து கூட்டம் வரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பைக்குன்னு சொல்லி இப்பதான் டிராஃபிக்கே ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேல போனா இன்னும் கூட்டமா இருக்கும். ஸோ இங்க பாருங்கடா, ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு பிரேஸ்லெட். ஆமாடா, என் கையில இருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இங்க இருக்குங்க. வா நீ வா. நோ, இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டிருந்தீங்கல்ல எங்கன்னு. அம்மா அப்பா வாங்கும் போது வந்துட்டு பாரிஸ்ல வாங்கினாங்க, இப்ப மெரினா பீச் ஓரமா இருக்கு. அந்த மாடு குப்பை தொட்டிக்குள்ளேயே டைரக்டா தலையை விட்டு தின்னுதுரா. அப்படியோ அம்மா அங்கே இருக்காங்க. போயிட்டு நம்ம போய் இனிமே கார் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பயங்கர டிராபிக். இங்கதான் வந்து சுந்தரி அக்கா கடை இருக்கான். ஆக்சுவலி அவங்க இல்லன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, அவங்க எல்லாம் இல்ல ஆக்சுவலி. குக் வித் கோமாளில வந்தாங்கல்ல, அவங்களுடைய கடை இங்கதான் இருக்கான். அம்மா இப்பதான் வந்து அவரு அந்த பகி ரைட் பண்ணுவாங்கல்ல, அவரோட வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லை இன்னைக்கு, ஆனா அவங்களுடைய கடை இதுதான். ஓகே, அவங்க ஃபேஸ வச்சுட்டு அங்கங்க ஒரு கடை ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரான்சைசஸ் மாதிரி. இல்ல அவங்களுக்கு ஒரே கடை தானா? ஒரே கடை தான் சொன்னாங்க. ஓகே, சரி ஓகே, கிளம்பலாமா? படா ஏரியாச்சு. ஆக்சுவலி அந்த சைடு நிறைய பாம் ட்ரீஸ் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு வெயிலுக்கு. இதான் போர்ஷோர் எஸ்டேட். இல்ல இன்னும் போணும். நல்லா தான்டா இருக்கு. ஓகே, ஆமா, பாம் ட்ரீ எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இந்த இடம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் டிஜே நடத்தணும். என் போட்டோ, அம்மா அப்பா போட்டோ இருக்கு. அது அப்பா விஷுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அது நான்டா கொழுப்படுத்தவனே. அன்னைக்கு வந்து என்ன பேயின்ட்டான். தாத்தா, அம்மா, அம்மா. ஆமாடா நான்டா.